அவள் சண்டை போட்டால்னா எனக்கு இப்படி தான் என் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு லக்கி இல்லை அப்படின்னு எங்கே வந்தாலும் சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூட அதை சொல்லியிருப்பாள். அவள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் நினச்சிட்டு இருப்பேன், இந்த டைலாகெல்லாம் சும்மா தான் போகுது. ஏன்னா நான் பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னால், இவன் வெளில வந்தது எல்லாம் சும்மா போயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க, அந்த பொண்ணு ஓகே சொன்னதும் விட்டுருவாங்க, இல்லை இப்போ இவங்க லிவிங்கில் இருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க, நாங்கள் இந்த இயர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்போவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் என்ன நினச்சிட்ருப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபீலிங்கை என்றைக்கும் அவகிட்டையும் நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். அவள் எப்போ என்ன என்கிட்ட பேசிட்டு அவளோட பாஸ்ட்டை பற்றி பேசி எது ஃபீல் பண்ணாலும், இந்த சீன் உனக்கு வரவே போகிறதில்ல உன் லைஃப்லன்னு நான் எனக்குள்ளே நினச்சிப்பேன். பட் அவகிட்ட நான் அது இப்போ வரைக்கும் சொன்னது கூட இல்லை அவகிட்ட. ஆக்சுவலி அது என்னென்னா, அது எல்லாருமே இவன் சும்மா சொல்கிறான் அப்படின்லாம் நினைக்குவாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவளுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அவள் போடுற ட்ரெஸ்ஸுலேயே வந்து அவள் ட்ரெஸ் போட்டுட்டு அவளுக்குள்ளேயே அந்த கேள்வி கேட்டுப்பா, அமீருக்கு இந்த ட்ரெஸ் இப்போ பிடிக்குமா, நான் இப்படி வந்தேன்னா பிடிக்குமா, இங்கே நான் போகிறேனே அவனுக்கு பிடிக்குமா, அவனுக்கு பிடிக்காமல் இருக்குமா, நான் அவளுக்குள்ளேயே கேட்டுப்பா. நான் அதை பற்றி அவகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே மாட்டேன்.